ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பொன்னிலமாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈரளி தளிக்கும் செய்கைக்கு ஏறுவாம் அயனாய் மாலாய் ஆற்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு கத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் உடங்களில் நிறைத்து வைத்தார். புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை. தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 28 இப்படி போல போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாயிரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அபிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் ஜீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்யக்தம் தன்னில். இது கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முது மூல ஸ்வபாவம் விட்டு முக்குணம் ஏத்தமாமே. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணந்தான்
சுத்தமோடழுக்கீரிட்டாய் சொல்லும் குணமும் மூன்றாய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் மறுவும் அவ்யக்தம் தானே. மகதத்துவம் ஆகும் அந்த அருள் மகதத்து வந்தான் அகங்காரம் ஆகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும். அக்குணம் பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். ஈசனுக்கு இது சுளுத்தி இதுவே காரண சரீரம் கோஷம் ஆனந்தம் ஆகும் குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவ கோடி நாசமாம் உயிர்க்க போது நாமமும் பிராக்ய நாமே. அடுகொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னது மட்டும் மோகம் முழு குண திரண்டால் வந்த மூல ஆரோபம் சொன்னோம் வழுத்து சூக்கும ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய். ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கட்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் தோற்றமாம் சக்தி தன்னில் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றதாம் காற்றில் தீயாம் கணலில் நீர் நீரில் மண்ணாம் போற்றி மிவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று பேராம் சாற்றும் மற்றவற்றின் போக சாதன தனு உண்டாகும். ஆதிமுக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூர்குணர் கருவியாகும். ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனம் ஆவின் வேளும் சர்க்குண பிரிவினாலே ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பேராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுரர் நரர் விளங்கா தோன்றிய உயிர்கட்கெல்லாம் இவ்வுடல் மருவும் ஜீவன் இளங்கு தைஜசன் என்றாவன். இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரணிய கர்ப்பனாவன். இவ்வுடல் 2 பேர்க்கும் லிங்க சூக்கும சரீரம். இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே. இவ்வுடல் கோஷம் 3ஆம் இது கண அவஸ்தையாமே. சடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூலம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய். தாக்கும் உயிர்க்கு தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. 5 பூதமும் 10ஆகி அவை பாதி நன்னான்காக்கி நன்கு தம்பாதி விட்டு 4 4ம் கூட்ட வந்தன தூல பூதம் மகாபூதம் இவற்றினின்றும் தந்தன 4ஆம் தூல தனு அண்ட புவன போகம். தூலமே மருவும் சீவன் சொல்லிய விசுவன் ஆகும். தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருடனாகும். தூலமே அன்ன கோஷம் துண்ணும் ஜாகிர அவஸ்தை தூல கற்பனை இதென்று தொகுத்தது மனதில் கொள்வாய். சீரிய ஈசனார்க்கும்
ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவே வேதம் அறிவதெப்படி என்ற கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமஷ்டி வியஷ்டியால் வேதமாமே மரங்கள் போல் வியஷ்டி பேதம் வனம் எனல் சமஷ்டி வேதம் சரங்கள் தாவரங்கள் வேதம் தனியுடல் வியஷ்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமஷ்டி என்பார் இறங்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் வேதம் கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்ப எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மலைகாலம் போய் தெளிந்த ஆகாசம் போலும் அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் அறவன்று கயிறென்றார் போல் ஆலன்று தரி என்றார் போல் குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் காண் படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுவாபம் ஈராய் ஒன்றில் ஒன்றுதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே தூடனை தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொல்லி இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடு அருள் செய்வாரே தான் நிகர்த்தனகாம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளது உணர்விழி குருடாம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறதுல விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்கட்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி ஈதே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் கைவல்யம் அப்படிங்கிறதுக்குரிய எப்படி நம் கைவல்யத்தை அடைவது அப்படிங்கிறதுக்கு உபாயத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். கைவல்யம் அப்படின்னா நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக யாரையும் எதையும் எதற்காகவும் சார்ந்திராமல் தன்னில் தான் எப்படி இன்புற்று இருப்பது அப்படிங்கிறது கைவல்யம். மற்றொரு பொருள் மீண்டும் பிறவாமல் இருப்பது. தாண்டவராய சுவாமிகள் ரொம்ப எளிமையான முறையில் நம்மளுடைய பிரஸ்தானத்திரயமாகிய பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரத்தில் இருக்கின்ற அனைத்து சாரத்தையும் எடுத்து சம்சாரத்தில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி ஒரு தீர்வை எளிமையான முறையில் கொடுக்கறதுக்குங்கிறத ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காருங்கிறத பார்த்துட்ருக்கோம். அறிமுகமாக எடுத்தோடனேயே ஒரு சிஷ்யன் பலவிதமான கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு வர்றான். சொல்லுவோம், வாழவும் பிடிக்கல, சாகவும் முடியல, வாழவும் முடியலன்னு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒரு சிஷ்யன் பிராரப்தத்தினால பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய வர்ணனைகள், அவன் வெயிலில் துடிக்கிற புழு போல ஓடி வர்றான். அவனுடைய கஷ்டம் அப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அவன் குருக்கிட்ட என்ன சொல்கிறான், வணங்கி நின்று அழுது சொல்வான். என்ன சொல்கிறான், இந்த மாய வாழ்வில் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு எப்படியாவது என்ன பண்ணணும், நீ ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு குருக்கிட்ட கதறி அழறான். எனக்கு எங்கே போகிறேனே தெரியல,
ஒரு வீட்டில் தீப்பிடிக்குன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடிடலாம். மனசு பூரா துக்கம் இருக்குன்னா உடம்பை விட்டு எப்படி வெளியே போக முடியுமா நம்மளால்? மனம் பூரா உடல் பூரா என்னவா இருக்குது? துக்கம் உள்ள நிரம்பிக்கிட்டு இருக்கு, எங்கே போகன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தவிப்பு இருக்கிற ஒரு சிஷ்யன் வந்து குரு கிட்ட வர்றான். அவர் சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்து. உன்னை நீ அறிஞ்சாதான் உனக்கு எல்லா துன்பத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாரத மகரிஷி சனத்குமார்கிட்ட போய் கேட்குறார், எனக்கு எல்லா வித்தையும் தெரியும், எனக்கு வேதம் எல்லாம் தெரியும், வேத அங்கங்கள் தெரியும், ஜோதிஷம் தெரியும், எல்லா சாஸ்திரமும் எனக்கு தெரியும், எல்லா மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஆத்மவித்து சோகம் தரத்தி, ஆத்மாவை அறிந்தவன் எல்லா துன்பத்திலிருந்தும் கடக்கின்றான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால எனக்கு ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நாரத மகரிஷி எல்லா வித்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதனால எனக்கு சோகம் போகலை, இதனால எனக்கு என்ன கிடைக்கலாம், இந்த மெட்டீரியல் சயின்ஸ்னால் என்ன கிடைக்கும், நமக்கு வசதிகள் கிடைக்கும், ஆனால் நிம்மதி கிடைக்காது. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வசதியாக கவலைப்பட்டுருப்போம், ஏசி ரூமில் தூக்கம் வராமல் இருக்கும். அதுதான் இந்த பொருளியல் கல்வியினுடைய லிமிட்டேஷன், அதனுடைய வரையறை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் துன்பப்பட்டு அவன் என்ன பண்ணுறா, குரு கிட்ட வரும்போது உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே குரு சொல்கிறாரு, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. அவன் சொல்கிறான், என்ன நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். யார் ஒருவனுக்கு இந்த தேகம், இந்த தேகத்துக்கு வேறான ஒரு தேகின்னு இருக்கு, நீ இந்த சரீரத்தை பற்றி தெரியும்னு சொல்கிற, இந்த சரீரத்தை அறிவது யார், அவன்தான் உண்மையில் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியல. அவர் தன்னுடைய அனுபவத்தை வச்சே சொல்கிறார், நீ தூங்குறீ இல்லையா, தூங்கும்போது உனக்கு கனவு வந்தது இல்லையா, அந்த கனவை பார்த்தது யார், நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்கிற இல்லையா, அந்த நிம்மதியாக தூங்குனேன்னு அந்த தூக்கத்தை பார்த்தவன் யார், இந்த உலகத்தை விவகாரம் பண்ணும்போது இதை பார்ப்பவன் யார், 3 பேர் ஒன்றா வேறையா அப்படின்னு யோசி அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் குழப்பிடும். இப்போ என்னால் முடியல, நீங்களே சொல்லி கொடுத்துருங்க, என்ன பண்ணுறான், சரண்டர் ஆகிடுறான். குரு முறையாக சொல்லி கொடுக்குறார். பிறவியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல இந்த பிறவி எப்படி உண்டாயிற்று நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன ஜீவனாக நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன், சாஸ்திரம் என்ன சொல்லுது, என்னை ஆத்மான்னு சொல்லுது. அப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரம் சொல்கிறதுக்கும் முரண்பாடு இருக்குது. நான் என்னை பற்றி நான் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சாஸ்திரம் என்னை பற்றி என்ன புதுசாக எனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்குது, நீ இது அல்ல, உண்மையிலேயே நீ இந்த உடம்பெல்லாம் கிடையாது, இதுக்கு உண்டான ஆத்மா, நீ ஜீவன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதெல்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த சிருஷ்டியை சொல்லி எப்படி இந்த படைப்பு உண்டாயிற்று, இந்த உலகம்தான் உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிற, உண்மையிலேயே இந்த உலகம் என்றால் என்ன, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, நீ எப்படி படைக்கப்பட்டாய் அப்படின்னு அந்த சிருஷ்டியை சொல்லி சொல்கிறாருன்னு பார்த்தோம். மெய்ப்பொருள்னு சொல்கிறோம் பிரம்மம், அதான் பெரிய பொருள், இருக்கிறதுலையே பெரிய பொருள். அந்த மெய்ப்பொருளில் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு பேர் மாயா சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்தியை வைத்து கொண்டு அது என்ன பண்ணுறது, ஒரு ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுகின்றது. 3 குணங்களால் இதை சிருஷ்டி பண்ணுகின்றது. இந்த 3 குணங்களிலிருந்து பஞ்சபூதம் உண்டாயிற்று. இதுதான் நமக்கு பேஸ் மெட்டீரியல். நமக்கு எதை வச்சு இந்த படைப்பு உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, பிரம்மத்தில் இருக்கின்ற இந்த மாயா சக்தியில் இருக்கின்ற இந்த 3 குணங்கள் ப்ளஸ் அந்த பஞ்சபூதங்கள், இதை வச்சு தான் நமக்கு ஜீவன் உண்டாக்கப்படுகின்றான், ஈஸ்வரன் உண்டாக்கப்படுகின்றார், ஜெகத் உண்டாகின்றார். இந்த 3 இது ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், ஜீவ ஜெகத் ஈஸ்வர். இப்போ 3 மாயா காரியம், அதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது மூலமாக எப்படி வந்துச்சுங்கிற நம்ம பார்த்துட்டோம், பஞ்சீகரணம் எல்லாம் பார்த்துட்டோம். சொல்லும்போது சொன்னார், இந்த மாயையில் 2 தமோ மாயையில் இருக்கின்ற அந்த சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வந்துட்டார், ரஜோகுணத்திலேருந்து ஜீவர்கள் வந்தாச்சு, அப்புறம் தமோ குணத்திலேருந்து பஞ்சபூதங்களை வச்சு பஞ்சீகரணம் பண்ணி என்ன பண்ணியாச்சு, உலகம் வந்துருச்சு. இந்த தமோ குணத்தில் 2 சக்தி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று படைக்கும் சக்தி, இன்னொன்று மறைக்கும் சக்தி. படைப்பாற்றல், மறைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் வச்சு, இந்த மாயையில் இருக்கிற படைப்பாற்றல் தான் என்ன பண்ணுது, இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணிடுது.
மறைப்பாற்றல்னு ஒன்று இருக்கே, அதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? எனக்கு படைப்பை பற்றி சொல்லிட்டீங்க, 2 சக்தி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 2வது சக்தியை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சக்தியை பற்றி, அதுக்கு மறைப்பாற்றல்னு பார்த்தோம். அதனுடைய எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அந்த மறைப்பாற்றல் அப்படின்னா, தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வு விழி குருடாம் வண்ணம் வான்நிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும். இப்போ இந்த பிரம்மத்தோட இந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு உண்மையிலேயே நாம் மெய்ப்பொருளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மெய்ப்பொருள் நாம ரூபத்தோடு கலந்திருக்கின்றது. அத்தியாரோபம் அபவாதம் பார்த்தோம். நம்ம எப்படி இந்த ஜெகத்தில் 5 விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினால் ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே. நாமரூபம் இல்லாத இந்த மெய்ப்பொருளுக்கு அது நிர்குணம்னு சொல்கிறோம். அதுக்கு பெயர் வடிவம் உருவம் எதுவுமே இல்லாத அந்த மெய்ப்பொருளில் இந்த மாயையினால் ஒரு கற்பனையான ஒரு தோற்றம் உண்டாகின்றது. எப்படி கயிற்றுல பாம்பு இருக்கோ அதுபோல் கட்டையில் ஒரு மனுஷனை நம்ம தப்பாக பார்க்குறோமோ அதுபோல் வானத்தில் ஒரு நிறம் தெரிகின்றது, ஒரு வெளி தெரிகின்றது. அதுபோல் இந்த நாமரூபம் இல்லாத இந்த மெய்ப்பொருளில் ஒரு நாமரூபம் கற்பிக்கப்படுகின்றது. அது பேர் அத்தியாரோபம்னு பேருன்னு பார்த்தோம். அது நம்ம என்ன பண்ணிடுறோம், அது மாயையில் ஒரு காட்சி, மேஜிக் ஷோ. மாயின்னு சொல்கிறத விட மேஜிக் ஷோ. ஒரு காட்சி தெரிகின்றது, ஒரு கற்பனையான ஒரு வடிவம், பெயர் வடிவம் தெரிகின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை உண்மைன்னு நினச்சிடும். அதனால் என்ன ஆயிடுச்சு, எப்படி ஒரு இல்லாத பாம்பு அந்த கயிற்றுல தெரிகின்றதோ அதுபோல் இல்லாத ஜெகத்து இந்த பிரம்மத்தில் தெரிகின்றது. அதான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பேர் அத்தியாரோபம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கயிறை பார்த்து பாம்புன்னு தப்பாக பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பயம் போகணுன்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் போய் அது பாம்பில்லை கயிறு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுபோல் உண்மையில் இந்த ஜெகத் என்பது இல்லவே இல்லை, இருப்பது பிரம்மந்தான் இந்த ஜெகத்தாக காட்சி அளிக்கின்றது. எப்படி கயிறு தான் பாம்பாக காட்சி அளிக்கின்றதோ அதுபோல் இந்த பிரம்மம்தான் ஜெகத்தாக காட்சி அளிக்கின்றது. இப்போ அந்த பயம் போனால் என்ன பண்ணணும், பக்கத்தில் போய் அதை ஒழுங்காக பார்க்கணும். அதுபோல் என்ன பண்ணணும், இந்த ஜெகத்தில்லை பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் அபவாதம்னு பார்த்தோம். அதை சரியாக புரிந்து கொள்வது. நம்ம தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணணும், சரியாக பார்க்குறதுக்கு. அதுக்கு பேர் அபவாதம். நான் என்ன உடம்பாகவும் மனசாகவும் பார்த்துட்ருக்கேன், சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ அதுக்குள்ளே இருக்கின்ற தேகி அப்படின்னு சொல்லு. அதை நாம் சரியாக பார்ப்பது, அதுக்கு பேர் அபவாதம். அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணம். காரிய காரண விசாரத்தின் மூலமாக உண்மையில் எப்படி மெய்ப்பொருள்தான் பெயர் வடிவத்தோடு பொய்ப்பொருளாக காட்சியளிக்கின்றது. எப்படி இந்த துணி இருக்குது, உண்மையில் அது என்னது, நூல் தான் துணியாக காட்சியளிக்கின்றது. அதுபோல் தங்கம்தான் நகையாக காட்சியளிக்கின்றது. களிமண் தான் என்னவாக காட்சியளிக்கின்றது, சட்டி குடம் பானை எல்லாம் எல்லாம். இந்த கட்டை தான் என்னவா இருக்குது, டெஸ்க்கு டேபிள் எல்லாம் இருக்குது. அதுபோல் காரிய காரண விசாரம் பண்ணி பார்க்கும்போது உண்மையில் எப்படி பஞ்சபூதம்தான் இந்த உலகத்திற்கு இதாக இருக்கின்றதோ அதுபோல் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி அடைவினில் ஒடுக்கி காண்பது, அந்த காரியத்தை காரணத்தில் ஒடுக்கி பார்த்து. இப்போ இது நூல் தான் புரிஞ்சிக்கிறதுக்கு இதை கிழிச்சு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, அறிவினால் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது தங்கம்தாங்கிறத புரிகிறதுக்கு என்ன வேண்டியதில்லை, போய் உருக்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணுறோம், இந்த நாம ரூபத்தை நீக்கிட்டோம்னா, அந்த பெயர் வடிவத்தை நீக்கிட்டோம்னா இருப்பது ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அபவாதம்னு பேர். இப்போ நமக்கு நாம ரூபம் நிறையா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வடிவம் எல்லாம் இருக்குது. உண்மையில் எப்படி தங்கம்தான் பலவிதமான ஆபரணமாக காட்சி அளிக்கின்றதோ அதுபோல் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே. அந்த ஒரு மெய்ப்பொருள் தான் பலவிதமாக காட்சியளிக்கின்றது மாயையினால். அதை நம்ம போட்டுக்கணும். எப்படி ஒரு டேபிள் மரத்தை டேபிள் ஆக்குறதுக்கு
இடையில ஒரு தச்சர் வேண்டியது இருக்கு. அதுபோல இந்த பிரம்மம் மாயையினால் அந்த உருவக்கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறாரு. உண்மையில் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே. இதுக்கு பேர் அபவாதம்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஆவரண சக்திக்குள்ளே இருக்கும். ஆவரண சக்தி அந்த மறைப்பாற்றலை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணுது, நம்மை வேறு வேறாக காட்டுது. உண்மையிலேயே என்ன கிடையாது, பேதமே கிடையாது. கம்மலுக்கும் மோதிரத்துக்கும் செயினுக்கும் உண்மையில் என்ன கிடையாது, பேதம் கிடையாது. எல்லாம் என்னது, தங்கம்தான். அதுபோல் இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கின்றது என்னது, ஒரு பேர், வடிவம் எல்லாம் இருக்குது. உண்மையில் காரணத்தின் நோக்கத்தில் பார்க்கும்போது காரணம் ஏகம், காரியம் அநேகம் தான். நம்ம முண்டகோபநிஷத்தில் அந்த சௌனகர் அங்கிரஸ் சம்வாதமாக தான் இருக்கும். அதில் குரு கிட்ட போய் சிஷ்யன் கேட்குறான், எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். நம்ம பிள்ளையார் கதை அதை தான். உலகத்தை சுற்றி வந்தால் அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததாக அர்த்தம். மூலப்பொருள் ஒன்றுதான். ஒன்றை நீ அறிந்தால், எந்த மெய்ப்பொருளை நீ அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகிவிடும். நான் பார்த்தா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையில் இருப்பது ஒரு பொருளே. நம்ம கொலு வைக்கிறோம், உண்மையில் என்னது, எல்லாமே இந்த செட்டியார் பொம்மையும் மண்ணு தான், அங்கே இருக்கிற சரஸ்வதி பொம்மையும் மண்ணு தான், அங்கே இருக்க குரங்கு பொம்மையும் மண்ணு தான். இருக்கிறது என்னது, ஒரு பொருள் தான் காரணமாக இருக்கின்றது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யாதுமாகி நின்றாய் காளின் நம்ம அதை பக்தி ரூபத்தில் நம்ம பார்க்குறோம். ஆழமாக தத்துவ விசாரம் பண்ணும்போது இருப்பது ஒன்றே, மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கின்றது. இப்போ நீ துக்கத்துக்கு காரணம் இந்த ஜெகத்துன்னு சொல்கிற, உண்மையில் காரண திருஷ்டியில் பார்க்கும்போது ஜெகத் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா துக்கத்துக்கும் காரணம் நான் என்ன சொல்கிறோம், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், என் பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு என்ன பண்ணுறோம். உண்மையில் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே, நாமரூபம் அனைத்தும் அதில் அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அபவாத கிரமத்தை பார்த்தோம். படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் ஸ்வபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே. எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிருச்சோ அது போலயே என்ன பண்ணுற, அறிவினால் நீயே அப்படியே மாற்றிப்பார். இப்போ நூல் இந்த இது இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அது மில்ல என்ன பண்ணியிருக்கோம், நூலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, பஞ்சாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்லையா ஒடுக்கி என்ன பண்ணுறோம், பஞ்சு தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இந்த எப்படி இந்த காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு இந்த சிருஷ்டி வந்துச்சு, அப்புறம் ஸ்தூல நிலைக்கு வந்துச்சு. அதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஒடுக்கி நம்ம பார்க்கும்போது இருப்பது அந்த பிரம்மம் மட்டுமே. இதுதான் அபவாத உபாயம் அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு ரெப்பிட்டேஷனாக இருக்கலாம், புதுசாக படிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ரெப்பிட்டேஷன் கண்டிப்பாக தேவை வந்து. அப்புறம் இப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த ஆவரண சக்தி பற்றி பார்க்குறோம். அது என்ன பண்ணுது, உணர்வு விழி குருடாம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள் போல் மூடும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி வந்து மழை பெய்யுது, ராத்திரி மழை பெய்யும் போது எங்கேயோ போய் மாட்டிட்டோம் இல்லை, அப்படி யோசிச்சு பார்க்கணும், அப்போ தான் தெரியும். நம்ம வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் சௌகரியமாக உட்காந்து அந்த யோசிக்கக்கூடாது. எங்கேயோ போகிறோம், எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம், காட்டுக்குள்ளே போகிறோம், முதுமலை காட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, மழை வந்துருச்சு, எங்கிட்டு போகன்னு தெரியல, எந்த திசையில் போகன்னு தெரியல, இருட்டு, அமாவாசை இருட்டு. அப்போ எப்படி தடுமாடுவோமோ அதுபோல் மலை நிசி இருள் போல் என்ன பண்ணுது, நம்மளுடைய அறிவை மறைத்து விடுகின்றது. எது, இந்த ஆவரண சக்தி, இந்த மறைப்பாற்றல், மாயையில் இருக்கின்ற இந்த மறைப்பாற்றல் எதை மறைக்குது, நான் யாருங்கிறத மறைச்சிருக்கு. நம்ம பிரச்சனை, எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறோம். உண்மையில் ரமணர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை யாருக்கு, நீ யாருன்னு கேட்குறாரு. இப்போ உண்மையில் அது என்ன பண்ணுது, ஆவரண சக்தி என்ன பண்ணுது, என்னை பற்றி சரியான அறிவை மறைச்சிருக்கு. என்னை பற்றி இருக்கின்ற சரியான உண்மையான என்னுடைய சொரூபத்தை, உண்மையில் நான் ஆனந்த ஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை என்ன பண்ணிடுது, மறைச்சி என்ன பண்ணுது, என்னை அபூர்ணனாக காட்டுகின்றது. அபூர்ணமாயிட்டா என்ன ஆயிடுது,
எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஒரு குறகுடமாகவே நம்ம ஆக்கி விடுகின்றது. வான்நிலம் திசைகள் மூடும், மலை நிசி இருள் போல் மூடும். திரும்பவும் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். 50ல் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்களுக்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகத்துல விகாரங்களுக்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி ஈதே. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய சம்சாரத்துக்கு காரணம் இந்த ஆவரண சக்தி தான். நம்ம துக்கத்துக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கின்ற இந்த அறியாமை. இது என்ன பண்ணுது, உணர்வு விழி குருடாம் வண்ணம். நம்மளுடைய அறிவை என்ன பண்ணிடுது, மறைச்சு. உண்மையில் நான் அந்த மெய்ப்பொருளாக இருக்க என்னை நான் என்னவா நினச்சிட்டு இருக்கேன், உடம்பாகவும் மனசாகவும் நினச்சி அதை பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும். நான் உடம்பாவே ஆயிடுறேன். இந்த உடம்பை பார்க்கும் நான் இந்த உடம்பிற்கு வேறானவன். ஆனால் என்ன பண்ணல, அது நமக்கு தெரியல. நான் உடம்பாகவே ஆயிடுறேன். உடம்புன்னு ஆயிட்ட உடனே என்ன ஆயிடுது, உறவுகள் வந்துடுது, உடைமைகள் வந்துடுது. நம்மளுடைய கவலை எல்லாம் எதை அடிப்படையாக இருக்கின்றது, இந்த உடல் சார்ந்த உடைமைகளாலும் உறவுகளாலும் என்ன ஆயிடுது, பிரச்சனை வந்துடுது. அப்போ இங்கே பேசிக்காக முதல்லையே ஆரம்பத்தில் என்ன ஆயிடுது, மேக்ஸில் முதல் ஸ்டெப்பு தப்பாயிடுச்சுன்னா கடைசி ஸ்டெப் வரைக்கும் என்னது தப்பு தான் வரும் நமக்கு. அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, ஆரம்பத்திலேயே அன்றைக்கி சாமி சொன்ன மாதிரி மூலக்கோளாறுன்னு மூலத்திலேயே கோளாறு. நம்ம முதல்ல சிந்திக்கும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம், நான் என்னை ஜீவன்னு நினச்சிடுறோம், உடம்புன்னு நினச்சி அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு துன்பமாக தான் முடிகின்றது. அது என்ன பண்ணுது, என்னை இந்த உடல் மனம் புத்தியாக நான் நினைக்க தொடங்கின்றேன். அதுபோல் இந்த பரம்பொருள் தான் இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றது. ஆனால் என்ன பண்ணுறோம், அதை மறந்துடுறோம். எனக்கு இந்த உலகம் சத்தியமாக இருக்கின்றது, இந்த உடல் சத்தியமாக இருக்கின்றது, எல்லா உடலும் சத்தியமாக இருக்கின்றது, அதனால் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் சத்தியமாக இருக்கின்றது. ஊன்றிய பவவியாதி, ஊன்றியன்னா ஆழமாக இருக்குது. ஒரு வேர் ஊனி ஒரு மரத்தை பிடுங்கணுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு. வெட்ட வெட்ட என்ன வளர்ந்துகிட்டே இருக்கு போல் இந்த பவவியாதி சம்சாரத்துக்கு காரணம் இந்த ஆவரண சக்தி தான். அது என்ன பண்ணுது, உண்மையில் பூர்ணனாகிய என்னை உடம்பாகவும் மனதாகவும் ஒரு பொய்யான ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணுகின்றது. நமக்கு அடுத்து இன்னொரு கேள்வி உண்டாகின்றது. இப்போ இந்த மறைப்பாற்றல் பற்றி சொல்கிறீங்களே, இந்த பிரம்மத்தை மறைச்சிருச்சுன்னா அது ஒன்றுமே தெரியாதே. அதை பற்றி மறைச்சிட்ட ஒரு மறைச்சிருக்கு அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, அது தெரியாது. அதை பற்றி ஒரு கேள்வி வந்துடுகின்றது. டீச்சர் எடுங்க டீச்சர். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடம் ஆமே. இது மறைப்பாற்றல். இப்போ மறைச்சிருச்சுன்னா ஒன்றுமே தெரியக்கூடாதே. இப்போ பிரம்மத்தில் இது ஒரு மறைச்சிருக்குன்னு பார்க்கணும். அந்த மறைச்சிருச்சுன்னா எதுவுமே தெரியக்கூடாதே அப்படின்னு ஒரு கேள்வி என்று நீ கேட்பாயாகில் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும். இப்போ ஒரு கயிற்றுல பாம்பை பார்க்கணுன்னா அந்த முதல்ல ஏதோ பாதி வெளிச்சமாக தான் அங்கே இருக்கணும். நமக்கு கும் இருட்டில் என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நல்லா வெளிச்சம் இருந்தாலும் தேவையில்லை, நமக்கு பயப்படுறதுக்கு தேவையில்லை. நல்லா பார்த்துட்டு நல்ல வெளிச்சத்தில் நல்லா பார்த்துட்டோன்னா அது கயிறு தான்னு தெரிஞ்சிடும். ஆனால் அறகுறை இருட்டு, அந்த இடத்துல ஒரு வஸ்து தெரியுது. அந்த வஸ்துவே தெரியலன்னா அதில் இருக்க தப்பான அறிவும் உண்டாகாது நமக்கு. இப்போ வஸ்து இருக்குது,
இப்போ இவன் என்ன கேள்வி என்ன இருக்குது, வஸ்துவே தெரியலன்னா, இது மறைச்சிருச்சு அப்படின்னா, வஸ்துவே தெரியலன்னா எப்படி அதில் தப்பான அறிவு உண்டாகும்? ஒரு வஸ்து ஒரு அறகுறையாவா தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அதில் ஒரு தப்பான ஒரு அறிவு உண்டாக முடியும். இப்போ கும் இருட்டில் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த ஆதாரம் மறைஞ்சு போச்சுன்னா, இந்த பிரம்மம் முழுசாக மறைஞ்சிருச்சுன்னா அதில் எப்படி ஜெகத் உண்டாகும்? மறைப்பாற்றன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த என்னோட முகத்தை நான் ஒரு துண்டை வச்சு மறைச்சிட்டேன்னா என்ன ஆகும்? என் முகம் தெரியாது, பார்க்க முடியாது. இப்போ பிரம்மத்தை மறைச்சிருச்சு அப்படின்னா அதில் எப்படி ஜெகத் உண்டாக முடியும்? கும் இருட்டில் எப்படி அந்த கயிற்றில் பாம்பு தெரியும்? கயிறே தெரியல, அந்த ஒரு வஸ்துவே தெரியல. அந்த வஸ்து தெரிஞ்சால் தான் அதில் அதனால தான் அந்த பாட்டில் அவர் கூட்ட ஓரோர் வஸ்துவில் வேறே ஓரோர் வஸ்துவை ஒரு வஸ்து முதல்ல உனக்கு தெரியணும். அப்போ அதில் தான் தப்பாக இன்னொன்று நீ பார்ப்ப. இப்போ ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எப்படி தோன்றும் அப்படின்னா, ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லையே. ஆதாரம் மறையலை இல்லை, நீ ஆதாரம் மறையலை அப்படின்னா அதில் தப்பான அறிவே உண்டாக வாய்ப்பு இல்லையே. கும்மிருட்லேயும் ஒன்றும் தெரியாது, நல்ல வெளிச்சத்துலேயும் அதை கரெக்டாக நம்ம பாம்பு தெரியாது. பாம்பு தெரியணும் அப்படின்னா அறகுறையான இருட்டு இருந்தால் தான் அதில் பாம்பு தெரிய முடியும். இப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஆதாரம் சமம் விசேடமாம் என 2 கூறாம். இந்த ஆதாரத்தில் 2 ஆதாரம் இருக்குது, சம ஆதாரம் விசேட ஆதாரம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஆதாரம் சமம், ஆரோபம் விசேடம். அடுத்த பாட்டை படிச்சுட்டு இது படித்தா நல்லா புரியும் நமக்கு. இதை முதல்ல படித்தா புரியவே புரியாது. இப்போ முதல்ல 2 வரி மட்டும் பார்த்துக்கிறோம். நம்ம ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் உண்டாகாதே. கேள்வி, ஆதாரம் மறையலைன்னா ஆரோபமே இருக்காதே அப்படின்னா, ஆதாரம் சமம் விசேடம்னு 2 பிரிவு இருக்குது. அந்த சமம் விசேஷத்தை அடுத்ததில் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு இந்த 4வது வரியை அப்புறம் அடுத்து பார்ப்போம். எடுங்கிடுச்சு. இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது, பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது, பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். இப்போ நமக்கு 2 இருக்குன்னு சொல்லிட்டார். ஆதாரத்தில் 2 அம்சம் இருக்குது. சம ஆதாரம் விசேஷ ஆதாரம்னு 2 இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஜகம் அதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். கைத்தில் பாம்பை பார்க்குறோம், இது பாம்பு அப்படின்னு சொல்கிறேன். பக்கத்தில் போய் ஒழுங்காக பார்த்ததுக்கப்புறம் இது கயிறு, இது பாம்பு, இது கயிறு, இது டேபிள், இது சேரு, இது கண்ணாடி. அந்த இது 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 இதுங்கிற அந்த இருப்பு எல்லா வஸ்துக்கள்லையுமே இருக்கு. வஸ்துக்கள் எல்லாவற்றிலையுமே அந்த இது இது இதுங்கிறது இருக்கு. ஆனால் இது கயிறு, இது பாம்பு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதில் ஒரு விசேஷ அம்சத்தை அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. வஸ்து எல்லாவற்றிலும் இருக்குது. அந்த அந்த வஸ்துவை என்ன பண்ணுறது இல்லை, ஜகமதில் இது என்ன சுட்டாம் ஒன்றனை சுட்டி சுட்டி காட்டுறோம். இது 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 மைக்கு, இது டேபிள், இது சேரு, இது ஃபேனு சொல்கிறோம். அந்த சம ஆதாரத்தை இந்த ஆவரண சக்தி மறைக்காது, அந்த விசேஷத்தை தான் மறைக்கும். இது கயிறுங்கிறது விசேஷம், அதை என்ன பண்ணுது, அதை பாம்பை அதில் உண்டாக்குகின்றது. இது எக்ஸாம்பிள் கூட புரியாது, அடுத்து தாஷ்டாங்க நல்லா புரியும். இப்போ அடுத்து இதை கடைசி 2 வரியை பார்த்துட்டு முதல் 2 வரிக்கு வருவோம். அகம் என்னும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது, பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். இப்போ இது நம்மக்கிட்ட எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஆவரண சக்தி எப்படி நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறது பார்ப்போம்.
இப்போ எல்லாருக்குமே நான்கிறது வந்து மறைக்காமல் இருக்கு. நான்கிற அம்சம் மறைக்கப்படுவதே இல்லை. இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, நானை மறைப்பதில்லை, என்ன மறைக்கலை, நான் எதுவாக இருக்கின்றேங்கிறத தான் மறைக்கின்றேன். நான் உண்மையில் மெய்ப்பொருளாக இருக்கின்றேன். அது என்ன பண்ணுது, அந்த என்ன மறைக்கலை, அந்த நானை மறைக்கவே முடியாது. அது சம ஆதாரம், எல்லாருக்கும் சமமாக இருக்கின்ற அந்த ஆதாரம். அதை என்ன பண்ண முடியாது, அந்த ஆவரண சக்தி மறைக்கலை. அந்த விசேஷத்தை, நான் உண்மையில் பூர்ணனாக இருக்கின்றேன், அந்த மெய்ப்பொருளாக இருக்கின்றேன். ஆனால் அது என்ன பண்ணுது, என்னுடைய அறிவை மறைச்சி என்னை இந்த உடம்பாகவே நான் நினைக்குமாறு என்னை செய்கின்றது. அந்த மாயையில் இருக்கின்ற அந்த மறைப்பாற்றல் என்ன பண்ணுது, நான் இந்த உடம்பாகவே ஆயிடுறேன். அதான் பார்க்குறோம், அகம் என்னும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. நான் என்பதை மறைக்கவே முடியாது. ஒரு இருட்டுக்குள்ளே எல்லா ஜாமானையும் தேடி பார்க்குறோம், லைட் அடித்து பார்க்குறோம். நான் இருக்கேனான்னு இப்படி லைட் அடித்து பார்ப்போமா, டார்ச் வச்சு நான் இருக்கேனான்னு பார்ப்போமா? ஏன்னா நான்கிறது என்ன ஆகாது, அதை மறைக்க முடியாது. நான் என்பது மறைப்பதில்லை. நான் எதுவாக இருக்கின்றேன், நான் என்ன நினச்சிட்றேன், என்னைய இந்த உடம்பா நினச்சிட்றேன், நான் என்னை மனுஷனாக நினச்சிட்றேன், ஒரு மனுஷியாக நினச்சிட்றேன். அப்புறம் நான் இன்னாருன்னு நினச்சிட்றேன், இன்னாருடைய மகள் நினைக்கிறேன், இன்னாருடைய மருமகள் நினைக்கிறேன், இன்னாருடைய இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், எல்லா பயோடேட்டாவும் நம்ம நினைக்கிறோம். அப்போ நான்கிற அம்சத்தை என்ன பண்ணுறதில்ல, மறைக்கிறது இல்லை. நான் எதுவாக இருக்கின்றேங்கிறத அந்த அறிவை தான் என்ன பண்ணுகின்றது, மறைக்கின்றது. அப்போ அந்த நான்கிற அம்சம் அது சம ஆதாரம். நான் எதுவாக இருக்கின்றேன், நமக்கு ஒரு அந்த அடிஷன் இருக்கு இல்லையா, அது பேர் விசேஷ ஆதாரம். இது கயிறு, இது பாம்பு, அந்த இது ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், நாமரூபம் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அது என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை மட்டும் பார்க்குறோம், காரணத்தை பார்க்க முடிவதில்லை. படமும் நூலும் போல் செய்த பணியும் நூலும் போல் பார்க்கின். இப்போ மாயாசக்தி என்ன பண்ணுது, நம்ம இந்த நாமரூபத்திலேயே கடைக்கு போன உடனே ஜுவல்லரிக்குள்ளே போன உடனே இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இந்த டிசைன் அந்த டிசைன் என்ன பண்ணுறோம், அதுதான் நமக்கு நாமரூபம் தான் நமக்கு மனசில் கவனிக்கிறோம். எதை கவனிக்கிறது இல்லை, அந்த காரணத்தை கவனிப்பதில்லை. காரண திருஷ்டியை மறைத்து விடுகின்றது. காரணத்தை மறைச்சிட்டு என்ன பண்ணுறோம், காரியத்தையே பார்க்குறோம். இப்போ ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கயிறாம் என்னும் விஷேடந்தான் மறைந்து போகும். அந்த கயிறுங்கிற அம்சத்தை தான் என்ன பண்ணுது, மறைச்சிடும். அதைத்தான் நம்ம தப்பாக பார்க்குறோம். வஸ்து இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, அந்த வஸ்துவை தப்பாக பார்க்குறோம். அதுபோல அகம் என்னும் சமானந்தன்னை, நான் என்று எல்லாருக்கும் சமமாக உள்ள அந்த ஆதாரத்தை என்ன பண்ணாது, அஜ்ஞானம் இங்கே அந்த ஆவரண சக்தி அது என்ன பண்ணாது, அந்த நான்கிற அம்சத்தை மறைப்பதில்லை. பகர் விஷேடமதாம் ஜீவன் பரன் என அதனை மூடும். பகர் விஷேடமதாம்னா இந்த சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விசேஷ அம்சம். என்ன விசேஷ அம்சம், நான் ஜீவன், இது இறைவன் அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த விசேஷ அம்சத்தை மறைத்து விடுகின்றது. உண்மையில் பிரம்மம்தான் சர்வம் பிரம்மமயம். எல்லாம் அந்த காரண ரூபத்தில் பார்க்கும்போது ஒன்று தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தில் அவ்வளோ அட்ராக்ட் ஆயிரும். நமக்கு ஜீவன் பரன் என அதனை மூடும். அதனைனா நம்மளுடைய அறிவை மூடும். நம்ம என்ன முதல்ல என்ன பண்ணுறோம், நம்மளை தேகமாகவே நினைக்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம தேகமாகவே நினைக்கிறோம், இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் சாஸ்திரமெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஜீவன்னு நினைக்கிறோம். இந்த உடம்புக்கு வேறான ஒரு ஜீவன், எனக்கு புண்ணிய பாபம் இருக்குது, எனக்கு பிறப்பு இறப்பு இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், என்ன ஜீவனாக நினைக்க தொடங்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் நாம் ஆழமாக படிக்கும்போது என்ன ஆகின்றது, சாஸ்திரம் துவம் ந தேகக துவம் ந ஜீவக துவம் பிரம்ம தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யக பின்ன பிரம்மை வாகம். சாமி அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்க. தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யக பின்ன பிரம்மை வாகம். முதல்ல நம்ம தேகாத்ம புத்தியில் தான் இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் என்ன பண்ணுறோம், புண்ணிய பாபத்தில் நம்பிக்கை வருது, நான் ஜீவன்னு நினைக்கிறோம்.
அதுக்கப்புறம் நான் ஜீவனும் இல்லை, நான் பிரம்மம். இப்போ நம்ம முதல்ல இந்த ஆவரண சக்தி என்ன தேகமாக நினைக்க வைக்குது, அப்புறம் என்ன ஜீவனாக நினைக்க வைக்குது, அப்புறம் கூறு நூல் ஒளியை கொண்டு, அந்த குறவன் கூறு நூல் ஒளியை கொண்டு குரு சாஸ்திரத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த காரிய திருஷ்டியிலேருந்து காரண திருஷ்டிக்கு போகிறோம். நம்ம அத்தியாரோபத்திலிருந்து அபவாதத்துக்கு போகிறோம். எப்படி தங்கம் முழுவதும் நகை முழுவதும் தங்கம்தான் நிறைந்திருக்கின்றதோ அதுபோல இந்த ஜெகத் முழுவதும் பிரம்மந்தான் வியாபித்திருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. இப்போ இந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அம்சத்தை மட்டும்தான் மறைக்கின்றது, மற்றொரு அம்சத்தை மறைப்பதில்லை. சமான அம்சத்தை அதால் மறைக்க முடியாது. இந்த விசேஷ அம்சத்தை தான் மறைக்கின்றது. நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது, நான் எதுவாக இருக்கின்றேங்கிறதெல்லாம் நம்ம அறிவை குழப்பி விட்டுருவோம். நாம உடம்பாகவே நினைச்சோம். இப்போ சம அம்சத்தை மறைக்க முடியாது. பகர் விசேடமதான் ஜீவன் பரன் என அதனை மூடும். இப்போ முந்தின பாட்டுக்கு போகிறோம். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இல்லை. கேள்வி நல்லா புரியணும். அவன் என்ன கேள்வி கேட்குறான், மறைப்பாற்றல் பிரம்மத்தையே மூடிடுமா அப்படின்னா ஒன்றுமே தெரியாதே அப்படின்னா அதை பாதியை தான் மூடுது. அது வஸ்துவை ஒன்றும் மூட முடியாது, வஸ்து இருக்குது, அதில் வஸ்துவில் உன்னோட அபிப்பிராயத்தை தான் என்ன பண்ணிது மறைக்கிட்டு. ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறாம், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. அந்த விசேஷ ஆதாரம்ங்கிறது என்னது, அந்த ஆரோபம்தான் விசேட ஆதாரம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொருக்க அடுத்த கிளாஸில் இன்னொருக்க பார்ப்போம். நம்ம ரெண்டு ஆவரண சக்தி என்ன பண்ணாது, சமத்தை மறைக்க முடியாது, அந்த விசேஷ அம்சத்தை மட்டும்தான் மறைக்க முடியும். நான் என்பதை அது மறைக்கவில்லை, நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத மறைச்சிருது. நான் பூர்ணனாக இருக்கின்றேன், ஆனால் நான் என்னவா நினச்சிக்கிறேன், என்னைய இந்த உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிக்கிறேன். உண்மையிலே என்னது, இது ஒரு ட்ராமா, ஒரு நாடக மேடை. எனக்கு என்ன ஒரு வேஷம், இந்த மாயா தேவி என்ன பண்ணியிருக்கு, எனக்கு ஒரு வேஷம் கொடுத்துருக்கா. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், நான் இந்த வேஷமாகவே ஆயிடுறேன். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வேஷம், அடுத்த வேஷத்துக்கு ரெடி ஆகணும் நம்ம என்ன. ஆனால் என்ன பண்ணிடுறேன், உண்மையிலே அந்த நான் மாறுவது இல்லை, அந்த விசேஷ அம்சம் மாறி அதவாகவே நான் ஆகிவிடுகின்றேன். பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் என அதனை மூடும். அதனால் என்ன பண்ணுது, பேதமாகவே காட்டுகின்றது. அடுத்தவன் ஒரு கேள்வி கேட்குறான், ரெண்டு சக்தி இருக்கே, இது எதில், இது ரெண்டில் எது ரொம்ப மோசமானது, எது நம்ம துன்பத்துக்கு காரணம்? இந்த சிருஷ்டி மட்டும் இல்லாமல் பகவான் ஏந்தா அதை படைச்சி தொலைச்சானோ. சாமி ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்றே ஒன்று கேட்கணும், ஏண்டா சாமி என்ன படைச்ச, என்ன படைக்கையிலே என்ன நினச்சேன்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிருஷ்டி மட்டும் படைக்காமல் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்காதே, எதுக்கு இப்படி படைப்பானே, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு. இப்போ ரெண்டு சக்தி இருக்குது. இந்த ரெண்டு சக்தியில் தோற்றத்தை உண்டாக்கும் சக்தி ஒன்று, மறைப்பை உண்டாக்கும் சக்தி. அதை பற்றி அவன் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்குறான். இப்போ இருக்கிறதுலே இந்த தோற்ற சக்தி தோன்றாமல் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். 53வது பாட்டு. எடுங்க. கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம், ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித விட்சேபம் அன்றோ, ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ, மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம், ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித விட்சேபம் அன்றோ, ஆவரணம் தானே பால் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ, மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். அவன் கேட்குறான், இந்த சிருஷ்டி மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா எனக்கு இந்த துன்பமே இருக்காதே. கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம், இந்த 5 கோஷங்கள், இந்த உடல், மனம், புத்தி, பிராணன்,
ஆனந்த கோஷம். 5 கோஷங்கள் இருக்குது, பின்னாடி அதை பற்றி பார்க்க போகிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 திரைகள் ஆத்மாவாகிய என்னை மறைக்கின்றது. நான் என்ன உடம்பா நினச்சிக்கிறேன், நான் என்ன உயிராக நினச்சிக்கிறேன், நான் என்ன மனமாக நினச்சிக்கிறேன், நான் என்ன அறிவாக நினச்சிக்கிறேன், நான் என்னை இந்த ஆனந்த மயத்தோடு என்னை அபிமானித்து கொள்கின்றேன், அஞ்ஞானத்தோடு என்னை நான் இணைத்து கொள்கின்றேன். உண்மையிலே நான் பூரணமாக இருக்க இந்த சிருஷ்டி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. கேவல நிலை தோன்றாமல், கேவலன்னா அந்த பேரின்ப நிலை, துன்பம் இல்லாத நிலை, கைவல்ய பாவம்னா எதையும் பூர்ணமான நிறைவு, அந்த நிலை தோன்றாமல் கெடுத்தது இந்த பஞ்சகோஷம். இந்த சிருஷ்டியில் இந்த 5 கோஷம்லாம் வந்துச்சு இல்லையா, இதுதான் என்னாச்சு, என்னுடைய உண்மை நிலையை மறைச்சிருக்கு. ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித்த விட்சேபம் அன்றோ, இந்த என்னை ஜீவனாக காட்டுது, இந்த உடலை தோற்றுவிச்சிருக்கு, இந்த உலகத்தை தோற்றுவித்திருக்கு. இதில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னது? இந்த சிருஷ்டி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு கஷ்டமே இல்லையே. ஜெனித்த விக்ஷேபம் அன்றோ, விக்ஷேபம்னா நம்ம படைப்பாற்றல், இந்த படைக்கும் சக்தி, 2 சக்திகள் நம்ம பார்த்தோம். அந்த படைப்பாற்றல் தானே எல்லா துன்பத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்று உரைத்தது ஏதோ. குரு என்ன சொல்கிறாரு, இந்த ஆவரண சக்தி தான் என்னது துன்பத்துக்கு காரணம், இந்த மறைப்பாற்றல் தான் துன்பத்துக்கு காரணம். படைப்பே இல்லைன்னா எனக்கு துன்பமே இல்லையே. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம், பாழ் அனர்த்தம்னா துன்பத்தை கொடுப்பது. அனர்த்தம்னா அந்த அனர்த்தமான விஷயத்தை, அந்த பவ வியாதியை உண்டாக்கும் உபாதின்னு படித்தோம். அந்த பிரயோஜனம் இல்லாததாக இருக்கின்றது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த மறைப்பாற்றல் காரணமாக தான் நம்ம பலவிதமான தேவையில்லாத காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்று உரைத்தது ஏதோனா ஏனோ. ஏன் இப்படி சொன்னீங்களே, காரணம் அதுதான், படைப்பு தான் காரணம், படைச்சிருக்கவே கூடாது. மேவரு குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். மேவரும் குருவேனா உத்தமமான குரு. நமக்கு இந்த குரு பிராப்திங்கிறது ஜென்மாந்திர புண்ணியத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு எப்படி நல்ல தாய் கிடைக்கணுமோ, நல்ல தகப்பன் கிடைக்கணுமோ, அதுபோல் நல்ல குரு கிடைக்கிறதுக்கு ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் படிச்சுருக்கோம். இப்போ உத்தம குருவே என்று வினாவிடில் மகனே கேளாய். குருக்கு சிஷ்யர்கள் எல்லாமே பிள்ளைங்க மாதிரி தான். இப்போ அந்த குரு அவன்கிட்ட அதுக்குரிய ஆன்சர் சொல்கிறார். நிஜமாகவே துன்பத்துக்கு காரணம் 2 சக்தி இருக்குது. ஆவரண சக்தியா, விக்ஷேப சக்தியா, மறைப்பாற்றலா, படைப்பாற்றலா அப்படின்னு ஒரு டிபேட். அதுக்கு அவர் அர்த்தம் சொல்கிறார், விளக்கம் சொல்கிறார். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ, மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ, மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. அவர் அக்ரீட், ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஏன்னா தோற்றமாம் சக்தி தான் துன்பம், படைப்பே இல்லைன்னா துன்பமே கிடையாது. அது அவர் அதை ஏற்றுக்கிறேன், நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன். படைப்பே இல்லைன்னா ஏன் படைப்பானே, ஏன் கெடுப்பானே, என்னமோ படைச்சு போட்டார் அவர். என்ன பிள்ளைங்க யாரோ கேட்டாங்களா, ஏதோ ஒரு பிள்ளை கேட்டுச்சா என்னை பெற சொல்லி அப்ளிகேஷன் போட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னா. அது மாதிரி இப்போ காலத்து பிள்ளைகளை அப்படி கேள்வி கேட்குதுலாம் எதுக்காக நாங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டோமா, அது மாதிரி நம்ம என்ன கேட்டோமா படைக்க சொல்லி. தோற்றமாம் சக்தி தான் துன்பமாம் பவமானாலும், இந்த தோற்றமாம் சக்தியில் இந்த படைப்பினால் தான் துன்பம். ஓகே, அக்ரீட், துன்பமாம் பவம். ஆனாலும் ஒரு போடுறார், ஆனாலும் அது ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி.
காணினா புரிந்து கொள்வாயாக, நீ பார்ப்பாயாக. தோற்றமாம் சக்தினால தான் என்ன இருக்குது நமக்கு துன்பம். ஆனால் அதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அது உனக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா, ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. இந்த படைப்பு இருக்கு இல்லையா, இந்த படைப்பில் உனக்கு ஒரு சௌரியம் இருக்கு. முக்தி சேர்வார்க்கு, முக்தியை விரும்புபவர்களுக்கு, ஆற்றலால் தன்னுடைய சுய முயற்சியால், தானாலாம் முக்தி தானாக வந்து குதிக்காது. நம்ம தான் என்ன பண்ணணும், கரையை கடக்கணும் அப்படின்னா என்ன பண்ண, நம்ம தான் நீச்சல் அடித்து ஆகணும். அதுக்கு ஏதாவது முயற்சி நம்ம தான் பண்ணணும். அதுபோல் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு, எப்படி முக்தி அடைய விரும்புபவர்களுக்கு, இந்த பிறவியிலிருந்து விடுபட விரும்புபவர்களுக்கு என்ன முயற்சி பண்ணணும், குரு கிட்ட போகணும். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பிறவியிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும். எப்பா போதும் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த ஒரு தீவிரத்துவம் வரணும். அப்புறம் எப்படி மோட்சம்னா என்னன்னு முதல் தெரியணும். எப்படி நாம ஜபத்தினாலையா, தீர்த்த யாத்திரை போகிறனாலையா, நிறைய நேர்த்திக்கடன் போடுறதுனாலையா, ஏன்னா நிறைய டவுட் வரும் நமக்கு. நிறைய அருளாளர்கள் பாடல்கள் பாடுறதுனாலையா நம்ம எதையுமே என்ன பண்ண ஒத்துக்கிறோம். எல்லாமே தேவை ஒரு பக்குவம் கொடுக்கறதுக்காக. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு மெடிக்கல் போகணுன்னா அதுக்குள்ளே அத்தனை தான் நம்ம தாண்டி வந்தாகணும். அதுபோல் எல்லாமே நமக்கு தேவை. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணணும், ஒரு குருக்கிட்ட போய் இந்த மாதிரி ஓன அலோணும். நமக்கு என்ன பண்ணுறோம், கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றால் என்ன பண்ணோம், அந்த மாதிரி துக்கம் தாழாமல் போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். இனிமேல் என்னால் திரும்ப பிறப்பு சூழலில் போக முடியாது அப்படின்னு அது ஃபஸ்ட்டு புரியணும். எக்கச்சக்கமாக புண்ணியம் இருந்தால் தான் புரியும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், எனக்கு இதே நல்லா தான் கோயிலுக்கெலாம் போயிட்டுருக்கேன், எனக்கு நல்லா தான் இருக்குது, இந்த ஆத்மா அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். யாரோ ஒருத்தருக்கு தான் எனக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். இந்த மாதிரி அப்பப்போ டெம்பரரியாக ஒவ்வொரு பிரச்சனைக்காக போய் பேராசிட்டமாலை போட்டு புட்டோசினை போட்டு இப்படியே வந்து பெயின் கில்லர் போட்டுலாம் வண்டி ஓட்ட முடியாது. எனக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சி ஆற்றலால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கெங்கே கிளாஸ் நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், இந்த புண்ணியம் வந்த உடனே காதில் விழும். அப்புறம் முறையாக கேட்கணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதுக்கெல்லாம் எது ஹெல்ப் பண்ணுது, இந்த தோற்றமாம் சக்தி இருந்தால் தான் உனக்கு இதிலேருந்து ஒரு குரு வருவார். ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. எப்படியோ எப்படியோ பிறந்துட்டோம், என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் போய் திரும்ப வயிற்றுக்குள்ளே போக முடியுமா, முடியாது. என்ன பண்ணணும், இனிமேல் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுவது, அதுக்கு இந்த தோற்றமாம் சக்தி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி, அதுக்கு உதவி புரியும் என்பதை நீ புரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ. பகற்காலம் வெளிச்சத்தில் தான் என்ன பண்ண முடியும், நல்லா தேடி பார்க்க முடியும். இருட்டில் போய் என்ன தேடி பார்க்க முடியாது, ஒன்றுமே தேடி பார்க்க முடியாது. இப்போ இங்கே இருட்டு அப்படிங்கிறது ஆவரண சக்தி, வெளிச்சம்ங்கிறது விக்ஷேபம் சக்தி. ஊற்றம்னா தெளிவாக விசாரம் பண்ணக்கூடிய என்னது, இந்த விக்ஷேப சக்தியில் தான் என்ன பண்ண முடியும், நம்மால் விசாரம் பண்ண முடியும். அது போன்ற உபகாரம் நிசியால் உண்டோ. ஆவரண சக்தினால் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த தோற்றமாம் சக்தி வச்சு தான் என்ன பண்ணணும், நீ இந்த பிறவியை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவம் ஆனாலும் ஒத்துக்கிறேன், சிருஷ்டினால தான் உனக்கு கஷ்டம், ஆனாலும் இந்த பிறவி எடுத்தது தான் உனக்கு கஷ்டம். ஆனால் இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு உனக்கு இந்த தோற்றமாம் சக்தி தான் ஹெல்ப் பண்ணும். ஆவரண சக்தி உனக்கு அறிவை மறைச்சிருக்கு. இந்த தோற்றமாம் சக்தியை பயன்படுத்தித்தான் சரியான அறிவை நீ பெற முடியும். மாற்றம் என் உரைப்பேன், இதுக்கு வேற என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும், நான் இதை மாற்றி சொல்ல முடியாது. மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா, மறைப்பது மிக பொல்லாதே. இருக்கிறது என்னது, விஷமமானது என்னது, இந்த மறைப்பாற்றல் தான் பொல்லாதது அப்படின்னு என்னது, பொல்லாததாக இருக்கின்றது. அதுதான் அனைத்து துக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அப்போ நமக்கு ரெண்டு சக்தி இருக்குது. ரெண்டு சக்தியில், தோற்றமாம் சக்தியில் துன்பமானாலும் அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், நம்ம சம்சாரத்திலிருந்து விடுபட
போகின்றோம். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஆழமான விசாரங்கள் போயிட்டுருக்கு. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது நம்ம பாராயணம் பண்ணிடலாம். ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றார். ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம், ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது, பகர் விசேடமதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம், ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ, மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவமானாலும், ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ, மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைவல்ய சக்தி கணபதி கி